வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது ஞான களஞ்சிய கவிதைகள் படித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று கவி எண் 236, ஆட்சிக்கு வந்த கட்சியின் செயல்முறை என்பது தலைப்பு. அதிக மக்கள் ஆதரவை பெற்ற கட்சி அரசாங்க தலைவரை தேர்ந்தெடுக்கவும் பின் புதிதாக இயற்றும் சட்டங்களுக்கு பொது கூட்டங்கள் மூலம் அனைவருக்கும் எதிர்கட்சிக்கும் கூட இயன்ற மட்டும் ஏற்படும் நன்மைகளினை விளக்கவும் நம் அதிகாரிகள் குடிகள் கடமை காக்க ஆட்சியை மேற்பார்வையிடவும் வகுத்தோம். இப்போ அருட்தந்தை சொல்கிறார்கள், பொதுவாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சி ஆட்சி பொறுப்பை ஏற்று மந்திரிகளை நியமிக்கும் அல்லவா? ஆனால் புதிய சீர்திருத்த முறையின் கீழ் மந்திரிகளாக அந்தந்த துறையின் நிபுணர்களையே நாம் நியமிப்போம் என்கிற ஒரு சீர்திருத்த முறையை அருட்தந்தை அறிமுகப்படுத்துகிறார்கள். இந்த நிபுணர்கள் கட்சி வேண்டுமானால் மாறலாம், ஆட்சி பொறுப்பை கட்சிகள் மாறி மாறி நடத்தலாம். ஆனால் இந்த துறை நிபுணர்கள் தான் தொடர்ந்து மந்திரிகளாக கடமை ஆற்றுவார்கள் என்று சொன்னதால் இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரும். அப்போ மக்கள் ஆதரவை பெற்று ஆட்சியை பிடித்திருக்கும் கட்சி என்னதான் செய்ய போகுதுன்னு அதை அருட்தந்தை விளக்குகிறார். அதிக மக்கள் ஆதரவை பெற்று ஆட்சி அமைத்திருக்கும் கட்சி என்ன செய்யும்? முதலில் தலைவரை தேர்ந்தெடுக்கும். அதன் பின் புதிதாக சட்டங்கள் இயற்றுவார்கள். எப்படி? அந்தந்த துறை நிபுணர்கள் அமைச்சர்களாக இருக்கிறார்கள் அல்லவா? அவர்களது உதவி கொண்டு பொதுவான நாட்டு நலன் காப்பதற்குரிய திட்டங்களை அவர்கள் ஆராய்ந்து சட்டங்களாக கொண்டு வருவார்கள். அப்படி கொண்டு வருகிற சட்டங்கள் அந்த மாநிலத்தில் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும், அவர்கள் எதிர்கட்சியினராக இருக்கலாம் அல்லது போன ஆட்சி முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதிகாரிகளாக பணியாற்றி கொண்டிருப்பவர்கள், சாதாரண குடிமக்கள் என்று அத்தனை பேருக்கும் இந்த புதிய சட்டம் எந்தவிதமான பாரபட்சமும் இன்றி நன்மைகள் மட்டுமே செய்யும் என்பதை பொறுப்பேற்று கொண்டிருக்கும் புதிய கட்சி பொது கூட்டங்கள் மூலமாக மக்கள் அனைவருக்கும் விளக்கிச் சொல்லவும் ஆட்சியை திறம்பட நடத்தவும் வழிவகுத்தோம். நன்றி. வாழ்க வளமுடன்.